வணக்கம் நண்பர்களே. என்னைக்காவது ஒரு அறைக்குள் இருக்கும்போது திடீரென்று மின்சாரம் போய் இருட்டாகி இருக்கிறதா? அப்போது உங்களுக்கு முதலில் வருவது பயம் அல்ல, ஒரு கதவை தேடும் பதட்டம். நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். சில நேரங்களில் பிரபஞ்சம் நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா விளக்குகளையும் அணைச்சிடுது. நாம என்ன நினைக்கிறோம்னா, கடவுள் நம்மை கைவிட்டுட்டாரு அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அந்த இருட்டு உங்களுக்கு ஒரு முக்கியமான சிக்னலை சொல்ல வருது. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு பெரிய காடு. அங்கே ஒரு செதுக்கு பாறை ஒரு அழகான சிலையை செதுக்கணும்னு ஒரு பெரிய கல்லை தேடிட்டு இருந்தாரு. அவருக்கு 2 பெரிய பாறாங்கற்கள் கிடைச்சது. அவர் முதல் கல்லை எடுத்து உளி கொண்டு தட்ட ஆரம்பிச்சாரு. அந்த கல் உடனே அழுதுச்சு. வலிக்குது, என்னால இந்த அடியை தாங்க முடியல, என்ன விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சிச்சு. அந்த சிற்பிக்கு பாவம்னு தோணுச்சு. அதை அப்படியே ஓரமா போட்டுட்டாரு. அடுத்த 2வது கல்லை எடுத்தாரு. அத உளியால செதுக்கும் போது அந்த கல் பயங்கரமான வலியை அனுபவிச்சுது. ஆனா அது மனசுக்குள்ள ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிச்சு, இந்த வலிக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் இருக்கு. பிரபஞ்சம் என்ன செதுக்குது. பல வாரங்கள் கடினமான உழைப்பு, ஆயிரக்கணக்கான அடிகள். கடைசியில அந்த கல் ஒரு மிக அற்புதமான சிலையா மாறுச்சு. அப்புறம் அந்த காட்டுல ஒரு கோயில் கட்டினாங்க. அந்த சிலையை எடுத்து போய் கருவறையில வச்சு எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த வலி தாங்க முடியலன்னு சொன்ன முதல் கல்லை எடுத்து என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த கோயில் வாசல்ல மக்கள் தேங்காய் உடைக்கிற கல்லா போட்டாங்க. இப்போ அந்த முதல் கல் சிலை கிட்ட அழுதுச்சு, உன்னை எல்லாரும் கும்பிடுறாங்க, ஆனா என்னை எல்லாரும் அடிக்கிறாங்க, இது என்ன அநியாயம். அந்த சிலை சிரிச்சுட்டே சொல்லுச்சு, அன்னைக்கு சிற்பி உன்னை செதுக்க வரும்போது நீ அந்த வலியை ஏத்துக்கல. அந்த கெட்டது உன்னை ஒரு நல்ல சிலையா மாத்த வந்த ஒரு சிக்னல். நீ வேணாம்னு சொன்னதால இப்போ தினமும் அடி வாங்குற. நான் அன்னைக்கு வலியை ஏத்துக்கிட்டேன், அதனால இன்னைக்கு ராஜ மரியாதையோட இருக்கேன். இதுல இருந்து நம்ம கத்துக்கிற வாழ்க்கை பாடம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள் எல்லாம் உளியோட அடிகள் மாதிரிதான். பிரபஞ்சம் உங்களை ஒரு சாதாரண கல்லா இருக்க விடாம ஒரு அழகான சிலையா மாத்த முயற்சி பண்ணுது. உங்க பிசினஸ் நஷ்டமாகலாம், காதல் தோல்வி அடையலாம், இல்ல வேலை போகலாம். இது எதுவுமே உங்களை அழிக்கிறதுக்காக இல்ல, உங்களை இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்றதுக்காக தான். கதவு மூடப்படுதுன்னா அங்க வழி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, நீங்க போக வேண்டிய வழி வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்த முறை உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அதை ஒரு சாபமா பார்க்காதீங்க. இந்த அடி என்னை எப்படி செதுக்க போகுது அப்படின்னு யோசிங்க. பிரபஞ்சம் ஒருபோதும் தப்பான முடிவை எடுக்காது. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இந்த கதையில சொல்றது உண்மைன்னு நினைச்சா ஒரு பிங்க் ஹார்ட் போடுங்க. இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனல் சயின்ஸ் ஆஃப் யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.